வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தூத்துக்குடியில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதி கோரிய தமிழக அரசு மனுக்களை பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காற்று, நீர், நிலம் மாசு ஏற்படுவதாக கூறி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நிர்வகிக்கும் வேதாந்தா நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. இந்நிலையில் பசுமை தாமிர உற்பத்தி செய்யும் ஆலையை அமைக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதி கோரி தமிழக தொழில்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர்களுக்கு கடந்த ஜூன் முதல் நவம்பர் வரை 6 மனுக்கள் அனுப்பியும் அவை பரிசீலிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய சுற்றுச்சூழல் துறை, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட துறைகளின் பிரதிநிதிகள் மற்றும் நிபுணர்கள் அடங்கிய குழுவை அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருண்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பசுமை தாமிர ஆலை அமைப்பது தொடர்பாக அரசு துறை செயலருக்கு மனு மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளதே தவிர முறையாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு விண்ணப்பிக்கவில்லை என அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் இருந்து அபாயகரமான கழிவுகளை அப்புறப்படுத்த கோரிய வழக்கு நிலுவையில் இருப்பதாக மனுதாரர் தரப்பும் அரசு தரப்பும் தெரிவித்தன. இதையடுத்து நிலுவையில் உள்ள வழக்குடன் இந்த வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். அண்மை செய்தி: தூத்துக்குடியில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதி கோரிய மனுக்களை பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காற்று, நீர், நிலம் மாசு ஏற்படுவதாக கூறி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நிர்வகிக்கும் வேதாந்தா நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. இந்நிலையில் பசுமை தாமிர உற்பத்தி செய்யும் ஆலையை அமைக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதி கோரி தமிழக தொழில்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர்களுக்கு கடந்த ஜூன் முதல் நவம்பர் வரை 6 மனுக்கள் அனுப்பியும் அவை பரிசீலிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய சுற்றுச்சூழல் துறை, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட துறைகளின் பிரதிநிதிகள் மற்றும் நிபுணர்கள் அடங்கிய குழுவை அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருண்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பசுமை தாமிர ஆலை அமைப்பது தொடர்பாக அரசு துறை செயலருக்கு மனு மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளதே தவிர முறையாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு விண்ணப்பிக்கவில்லை என அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்திலிருந்து அபாயகரமான கழிவுகளை அப்புறப்படுத்த கோரி வழக்கு நிலுவையில் இருப்பதாக மனுதாரர் தரப்பும் அரசு தரப்பும் தெரிவித்தன. இதையடுத்து நிலுவையில் உள்ள வழக்குடன் இந்த வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்.